காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா, இளநரைக்கு நிரந்தர தீர்வு காண என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ இளநரை, ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்குரிய வயதுக்கு ஒரு 30 வயது இருக்கு, 20 வயது அப்படின்னு. பட் இன்றைய காலகட்டத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 வயதெல்லாம் கிடையாது. 20, 18 ஸோ அந்த ஏஜுக்கு கீழ இளநரை முடி வந்தது அப்படின்னா தான், அத இளநரை ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். யூசுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம முடிக்கு எப்படி நம்ம ஸ்கின்க்கு மெலானின் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கோ, அதை ஒத்து கெராட்டின் அப்படிங்கக்கூடிய பிக்மெண்ட் முடிக்கு இருக்கு. இதுதான் முடிக்கு ஒரு மாரி கருநிறத்த குடுக்குறது. ஸோ இதோட நிறம் குறைய குறைய தான் நமக்கு அந்த முடியோட நிறமும் மாற்றங்கள் அடைந்து கொண்டிருக்கும். ஆனா நமது இந்திய மரபணுப்படி மக்களுடைய மரபணுப்படி நமக்கு கருநிற முடி தான் இருக்கும். சிலருக்கு ஜெனட்டிக்கா கொஞ்சம் மாறி இருக்கலாம். அதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளவயதிலேயே வெள்ளை நிற முடி வருவதற்குரிய காரணம் என்னன்னா, முதல் காரணம் சத்து குறைபாடு தான். ஸோ சத்து குறைபாடுல யூசுவலா விட்டமின் பி12 டிஃபிஷியன்சி, இல்ல காப்பர் சத்து குறைபாடு, ஃபோலேட் சத்து குறைபாடு போன்ற சத்து குறைபாடுகள் ஏற்பட்டது அப்படின்னா, இளநரை ஏற்படும். ஏன்னா காப்பர்லாம் யூசுவலா அந்த வேர் கால்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதற்கு அந்த முடிகளுக்கு நிறமியை குடுக்கக்கூடிய தன்மைக்கு இந்த காப்பர் ரொம்ப முக்கியம். விட்டமின் பி12ம் அந்த வேர்க்கால்களுக்கு இரத்த ஓட்டத்தை தூண்டுவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சத்து குறைபாடால தான் பெரும்பாலும் இளநரை ஏற்படுது. அதையும் தாண்டி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபணு ரீதியாக சிலருக்கு இளநரை ஏற்படும். யாருக்கு அடிக்கடி சைனசைட்டிஸ் போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ, யூசுவலா யாருக்கெல்லாம் லங்ஸோட எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கோ, அவர்களுக்கு இளநரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தலையில பொடுகு போன்றவை இருக்கும் பொழுது, அந்த வேர்க்கால்களுக்கு மூலம் கிடைக்கக்கூடிய போதுமான ஊட்டச்சத்து கிடைக்காத பொழுதும் இளநரை ஏற்படும். அடுத்து சிறு வயதிலேயே அதிக அளவு ஸ்ட்ரெஸ் போன்றவை ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த முடியில இருக்கக்கூடிய அந்த கெராட்டின் பிக்மெண்டேஷனை சுட்டு வெளியே தள்ளிரும். ஸோ ஷூட் அவுட் பண்றதுனால முடி இளநரையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. இந்த இளநரைக்கு நிரந்தர தீர்வு உண்டா அப்படின்னா, கண்டிப்பாக உண்டு. ஜெனட்டிக்கா இருக்கிறத கொஞ்சம் நம்ம போஸ்ட்பான் பண்ணலாம். மற்றபடி இருக்க காரணங்கள்ல கண்டிப்பா நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ அதற்கு அற்புதமான ஒரு 5 மூலிகைகள் என்ன? அதை எப்படி நம்ம இளநரைக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் இதுல பார்க்க போறோம். ஸோ அந்த 5 மூலிகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை மிளகு எடுத்துக்கணும். அதே மாதிரி நெல்லி வற்றல், காய்ந்த நெல்லி வற்றல் எடுத்துக்கணும். கஸ்தூரி மஞ்சள், இதனுடன் என்னன்னா வேப்பந்தோல், கடுக்காய் தோல். ஸோ இது 5ம் என்ன அப்படின்னா சம அளவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணியும் வச்சுக்கணும். ஸோ பவுடர் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, யூசுவலா இதை அரைச்ச பவுடர் இதெல்லாம் ஈக்குவல் ரேஷியோவா சம அளவுல எடுக்கிறோம். அரைத்த பவுடர் ஒரு கப் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதனுடன் நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணி. ஸோ கரிசலாங்கண்ணில 2 டைப் இருக்கு. ஒண்ணு மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்கு, மற்றொன்று வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்கு. மஞ்சள் கரிசலாங்கண்ணில தங்கச்சத்து இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி இன்டர்னலா எடுப்பதற்கு சிறந்தது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் நல்ல நிறம் அடர்த்தியாக நமக்கு தரும். ஸோ இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகளை என்ன பண்ணணும், நல்லா அரைச்சிடணும். கொஞ்சம் தான் தண்ணி விடணும், நிறைய தண்ணீர் விடக்கூடாது. அரைச்சு நல்லா துணிகள்ல பிழிந்து எடுத்துடணும் அந்த சாறு. ஸோ இப்ப இந்த பவுடர் ஒரு கப் இருக்கு அப்படின்னா, அதற்கு சம அளவு திக்கான அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஒரு கப் எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணணும்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல வாய் அகண்ட மண் சட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல ஊத்தி வச்சிடணும். ஸோ ஊத்தி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிலில் வைத்து எடுக்கணும். டெய்லி பகல்ல வெயில்ல வைத்திடணும், இரவுல எடுத்து உள்ள வச்சிடணும். ஏன் இரவுல வெளியில வைக்க கூடாதுன்னா, சப்போஸ் மழை பெய்தது இல்ல அந்த பனி விழுந்தது அப்படின்னா அதுல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ அதனாலதான் இரவு எடுத்து வச்சிடணும். பகல்ல வெயில்ல வச்சிடணும். எது வரைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது அப்படியே கொஞ்சம் இறுகும், அப்புறம் பாலமாக விரிசல் விடும். ஃபர்தரா என்னன்னா நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆன பிறகு எடுத்து என்ன பண்ணணும், அதை நல்லா பவுடர் பண்ணிக்கணும். ஈவன் நம்ம மிக்சியில கூட போட்டு இல்ல புல்லட் மிக்சிலயோ போட்டு நல்லா அரைச்சிட்டு
நூல் துணியில வந்து அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ஃபைன் பவுடரா வந்து எடுத்துக்கணும். எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பவுடர் வந்து நமக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துட்டு, அதனுடன் மருதாணி இலை இருக்கு பார்த்தீங்களா? நல்லா ஒரு கைப்பிடி மருதாணி இலை, அரைத்த சாறு வந்து எடுத்துக்கணும். ஸோ சாறு எடுத்து 2யும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு, அத என்ன பண்ணணும், டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸா எங்க இளநரை இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து போடணும். இலை சாறு மட்டும் தான் எடுக்கணும். சாறுங்கிறது நமக்கு எவ்வளோ பேஸ்ட் ஆக்கணுமோ அவ்வளோக்கு தானே தவிர, இவ்வளோ தான் சாறு எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ என்ன பண்ணணும்னா, இது போடுவதற்கு முதல் நாள்ல வந்து நல்லா ஹேர் வாஷ் வந்து பண்ணிரணும். ஹேர் வாஷ் பண்ணிட்டு, மறுநாள் காலை இத நல்லா அப்ளை பண்ணிட்டு, ஹேர் கேப் போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வந்து நம்ம விட்டுறணும். 2 மணி நேரம் கழிச்சு ஹேர நல்லா வாஷ் பண்ணிரணும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டு, அன்று இரவு என்ன பண்ணணும் அப்படின்னா, அ ஒரு ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அந்த ஆயிலுக்கு என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1/2 லிட்டர் வந்து நம்ம அந்த ஆயில் எடுத்திருந்தோம் அப்படின்னா, அதுல ஒரு 3 கைப்பிடி கரிசலாங்கண்ணி இலைகள், அதே மாரி 1 கைப்பிடி மருதாணி இலைகள், 4 நெல்லிக்காய் நல்லா அத துருவி போடணும். 1 டீஸ்பூன் ஊற வைத்த வெந்தயம், அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம், ஆ 1 கைப்பிடி கறிவேப்பிலை, இதெல்லாம் அந்த ஆயில்ல மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா எரிக்கணும். ஸோ எரிக்கும் பொழுது அது ஃபுல்லா நல்லா பர்ன் ஆயிடுச்சுன்னா, மேல வந்து நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இலை வந்து சருகுகள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு சின்ன ஸ்பூன்ல பிளைன் வாட்டர் தண்ணி எடுத்து அதுல விடும் பொழுது என்ன அப்படின்னா, ஒரு மாரி வெடிக்கிற மாரி சவுண்ட் வந்து நின்றும். ஸோ நின்ன உடனே ஓகே, எண்ணெய் கரெக்ட்டான பதத்துக்கு வந்துச்சுன்னா, அத ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த எண்ணெய் என்ன பண்ணணும்னா, இந்த ஆயில் அப்ளை பண்ண நைட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணிட்டு மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணிரணும். இது மாரி வாரம் ஒரு முறை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இளநரை மாறுறத நீங்க கண்கூடாக பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில சத்து குறைபாடுகள், விட்டமின் B12 சத்து குறைபாடு, காப்பர் சத்து குறைபாடு, அதே மாரி ஃபோலேட் சத்து குறைபாடு இருக்கான்னு பார்க்கணும். இருப்பினும் காப்பர் சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா, நம்ம நார்மலா டார்க் சாக்லேட்ஸ் ஒரு 75% மேல கொக்கோவா இருக்கக்கூடிய டார்க் சாக்லேட்ஸ் டெய்லி ஒரு பீஸாவது நம்ம எடுத்துக்கணும். அடுத்து விட்டமின் B12 வந்து நீங்க மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல சப்ளிமெண்ட் எடுத்தாலும் சரி, இல்ல தினமும் ஒரு முட்டை, அசைவம் சாப்பிடுபவர்களா இருந்தால் தினமும் ஒரு முட்டை, வாரம் ஒரு முறை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோட கல்லீரல் அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்த இளநரை மாறுவதை கண்கூடாக நம்ம தெரிவிக்கலாம். ஒரு 6 மந்த்ஸ் நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அதனோட பலன வந்து நீங்க உணர்வீர்கள். அத கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.